கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அவன் மரிக்கப் போகிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன பொழுது எசேக்கியா தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்து உமக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். எசேக்கியாவுடைய ஜெபத்தில் உத்தமமாய் நடந்தேன் என்று அந்த வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிப்பதை பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வியாதியிலிருந்து சுகத்தை தந்து 15 வருடம் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது கேடகமாக இருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறார். உண்மையாய் நடக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.